ஹாய் பேர்ட் பேரண்ட்ஸ். சம்மர் டைமில் நாம் எப்படி ஜில்லுன்னு இருக்க இடத்தையும் ட்ரிங்க்ஸையும் தேடி போகிறோமோ அதே மாதிரி நம்ம பேர்ட்ஸும் தண்ணியை தேடி போவாங்க. அவங்க குடிக்கிற கப்பு மேலே ஏறி உட்காராங்கனாவே அவங்களுக்கு குளிக்கணும்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த சின்ன கப்பு அவங்களுக்கு வசதியாக இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பேர்ட்ஸ் எப்படி குளிக்க வைக்கலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. குளிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அவங்களோட ஃபெதர் மெயின்டெனன்ஸ். டெய்லி பேசிஸில் அவங்க ஃபெதரில் இருக்க அந்த அடமெண்ட்டான டஸ்ட் எல்லாத்தையும் அவங்க குளிக்கிறப்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மோல்ட்டிங் ஸ்டேஜில், அதாவது பழைய ஃபெதர்ஸ் கொட்டி புது ஃபெதர்ஸ் வளரும் போது அந்த பின் ஃபெதர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இச்சிங் கொடுக்கும். ஸோ அதையுமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹைட்ரேஷன் அண்ட் பாடி டெம்பரேச்சர், உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இது தடுக்கும். பாடி டெம்பரேச்சர் நார்மலாக வச்சுக்கும். ஸோ இது ரெண்டும் நார்மலாக இருந்தாவே அவங்க ஃபெதர்ஸை அவங்களே பிச்சு போடுற, அதாவது ஃபெதர் ப்ளக்கிங்கிற இஷ்யூ வராது. இதுவும் அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மென்டல் என்ரிச்மெண்ட்டு தான். அடுத்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது மத்தியானம் 2 மணிக்கு மேலே, அதாவது லேட் ஆஃப்டர்நூன் அவங்கள குளிக்க வைக்கக்கூடாது. இட்ஸ் எய்தர் ஈவினிங்காக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் அவங்கள குளிக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி ரெய்னி டேஸ், ரொம்ப சில்லாக இருக்க கிளைமேட் டைம்லையும் அவங்கள குளிக்க வைக்க வேணாம். சிக் பேர்ட்ஸை குளிக்க வைக்க வேண்டாம். அதே மாதிரி பேர்ட்ஸ் குளிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லைனாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி குளிக்க வைக்க வேண்டாம். அவங்க குளித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்கள டவல் ட்ரை பண்ணுற, ஹேர் ட்ரை பண்ணுறன்னு நம்ம எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ரொம்ப ஃபேட்டலில் போய் முடியும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி குளிக்க வைக்கலாம்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மார்னிங் 9லேருந்து 1க்குள்ளே எப்போ வேணாலும் குளிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி குளிக்கணும்னா 3 மெத்தடு நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று பவுல் மெத்தட், இன்னொன்று ஸ்ப்ரே மெத்தட் அண்ட் ஃபவுண்டைன் மெத்தட். ஸோ பவுல் மெத்தட்னால் உங்கள் கேஜுக்குள்ளவே ஒரு குட்டி பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குளிச்சுப்பாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஃபவுண்டைன் மெத்தட். இட்ஸ் எய்தர் சிங்க் டேப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஷவராக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நம்ம ஹோம்மேட் ஃபவுண்டைனாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ வாட்டரில் டைரெக்டாக அவங்கள சோப் பண்ணி வேணுங்கிறப்ப குளிச்சுப்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. இல்லை என் பேர்டு வாட்டருக்கே புதுசு, இல்லை என் பேர்டு வாட்டரை பார்த்தா பயந்துக்குது அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே மெத்தட் போகலாம். நம்மளே ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கையில் அடித்து பார்த்துட்டு அது சாஃப்டாக இருக்குது ஹார்டாக இல்லைன்னா டைரெக்டாக நம்ம பேர்ட் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பேர்டை குளிக்க வச்சுக்கலாம். இப்போ குளிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேர்டை கேஜில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைரெக்ட் சன்லைட்டில் இல்லை விண்டோ கிட்டே அவங்கள வச்சுட்டோன்னா அவங்களே சன்ட்ரை ஏர் ட்ரை ஆகி அழகாக காஞ்சி நல்லா தூங்கிப்பாங்க. இப்போ அடுத்து அவங்க தூங்கி ஏஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு எதாவது கோல்டு பிடிக்குமா, சளி பிடிக்குமா, ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துட்டாங்களேன்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாவே அந்த பயம் தேவையில்லை. பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, கற்பூரவள்ளி இலையை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சில பேர்ட்ஸ் அதை சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர்ட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. என் பேர்ட்லாம் இப்போ எங்கள் வீடியோவில் இருக்கவங்கலாம் வாங்கி நான் திரும்பினோடனே துப்பிடுவான். ஸோ அவனுக்குலாம் நான் தண்ணியில் அதை சோப் பண்ணி அந்த வாட்டரை கொடுத்துருவேன். ஸோ அவன் குடிச்சுப்பான். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே அவங்க குளிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது. ஸோ அவ்வளோதான் குளிக்கிறதுல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் எனக்கு சஜஷன் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.